Welcome to Free ICT Tutorials Tamil Grade 7 ICT Second Term Exam Paper Discussion. இது ஒரு தமிழ் மீடியா பேப்பர். நீங்கள் இங்கிலீஷ் மீடியா ஸ்டூடெண்டாக இருந்தால் கூட இதனை பார்க்க முடியும். இந்த காணொளியை ஐசிடியை பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இல்லாமல் விளங்கப்படுத்த முடியாது. கம்ப்யூட்டரில் முழுமையாக இங்கிலீஷில் தான் எல்லாமே இருக்குது. ஆகவே இங்கிலீஷ் மீடியா டேர்ம்ஸ் மிக முக்கியமாக இருக்குது. அந்த டேர்ம்ஸோடு நான் விளங்கப்படுத்தும் போது இங்கிலீஷ் மீடியா ஸ்டூடெண்ட்ஸாலையும் இதை இலகுவாக புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட்டு, நாங்கள் கொஷின் பேப்பருக்கு போகலாம். கொஷின் நம்பர் 1, கணனியின் மூளையாக கருதப்படுவது எது? மெமரி ஆஃப் கம்ப்யூட்டர் பற்றி கேட்கப்பட்டிருக்கு. முதலாவது விடை தெரிவிப்பி மானிட்டர். இது கம்ப்யூட்டர் மெமரி அல்ல, இது ஒரு அவுட்புட் டிவைஸ். ரெண்டாவது மைய முறை வழி அலகு அல்லது மைய முறை வழியாக்க அலகு என்று சொல்லப்படும் தமிழில் CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இதுதான் கம்ப்யூட்டருண்ட மெமரி, மூளை என அழைக்கப்படும். மூன்றாவது விடை சுட்டி, மவுஸ். இதுவும் ஒரு இன்புட் டிவைஸாக இருக்குது. அதாவது கம்ப்யூட்டருக்கு டேட்டாவை அனுப்புவதற்காக பயன்படுத்தப்படுது. நாலாவது நுண்முறை வழியாக்கி, மைக்ரோ ப்ராசஸர். இது கணனியின் மூளை அல்ல. ஆகவே இதற்குரிய சரியான விடை நுண்முறை வழியலகு CPU. இரண்டாவது விடை. அடுத்த வினா, மூன்றாம் தலைமுறை கணனிகளை உருவாக்க பயன்படுத்தப்பட்ட மின்னணு தொழில்நுட்பமாக அமைவது. மின்னணு தொழில்நுட்ப உபகரணம் என்று சொன்னால் ஒவ்வொரு ஜெனரேஷன், ஒவ்வொரு தலைமுறைகளிலும் ஒவ்வொரு எலக்ட்ரானிக் டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டது. அது பற்றி தான் கேட்கப்பட்டிருக்கு. நாங்கள் ஒரு ஷார்ட்டாக பார்த்து கொண்டு வருவோம். ஒவ்வொரு தலைமுறைகளிலும் என்னென்ன டெக்னாலஜி பயன்படுத்தப்பட்டது என்பதை பற்றி. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், முதலாம் தலைமுறையில் வெக்யூம் டியூப்ஸ், அதாவது வெற்றிட குழாய்கள் பயன்படுத்தப்பட்டது. இரண்டாம் தலைமுறை கணினிகளில் டிரான்சிஸ்டர்கள் பயன்படுத்தப்பட்டது. மூன்றாம் தலைமுறையில் ஐசிஸ், அதாவது இன்டிகிரேட்டட் சர்க்கிட்ஸ், ஒருங்கிணைந்த சுற்றுக்கள் பயன்படுத்தப்பட்டது. நான்காம் தலைமுறை கணினிகளில் நுண்முறை வழியாக்கி, மைக்ரோ